மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் கன்ஃபார்ம் டபுள் எவிக்ஷன். என்ன சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கன்ஃபார்ம் நியூஸ்ங்க. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம். முதல் விக்கெட்டை துஷார வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல எவிக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இரண்டாம் இடத்துல வந்து பிரவீன்ராஜ். என்ன ப்ரோ சொல்றீங்க? பிரவீன்ராஜ் எவிக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவீன்ராஜ் எவிக்ட் அப்படிங்கிறது ஒரு 90% கன்ஃபார்ம் நியூஸா தான் இருக்கு. ஒருவேளை பிரவீன்ராஜ் எவிக்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக யாரை தூக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஓட்டிங்ல அனலைஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, 4வது இடத்துல வந்து துஷார் இருக்கிறாரு. கன்ஃபார்ம் துஷாருக்கு மேல அடுத்த கேட்டகரியில இப்ப கிட்டத்தட்ட வந்து 40,000 ஓட்டுகள் துஷார் வாங்கியிருக்காருன்னா, 41,000 ஓட்டுகள் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வந்து பிரவீன்ராஜ் வராரு. அதுக்கு அதே சேம் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, ரம்யா ஜோ அவங்கலாம் வர்றாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எஃப்ஜேவோ, ரம்யாவோ, பிரவீன்ராஜோ யார் போயிருந்தா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு பதில் இவங்க எவிக்ட் ஆயிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த நபரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் நம்மளுக்கான ஆஸ்கார். ஓகே ப்ரோ, ஏன் பிரவீன்ராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராங்க் ஒன்று நடந்தது இல்லைங்களா? அப்ப பிராங்க வந்து கிட்டத்தட்ட பிளான் பண்ணதும் பிரவீன் தான் பிளான் பண்றாரு. பிரவீன் பிளான் பண்ணி கமருதீன் கிட்ட போய் சொல்றாரு. கமருதீன், பிரஜன் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த பிராங்க வந்து இது பண்றாங்க. அந்த பிராங்க்னால வந்து கிட்டத்தட்ட உள்ள இருந்த ஹவுஸ்மேட் எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டாங்க. அப்ப பிரவீன் ராஜா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், நம்ம கமருதீனா இருக்கட்டும் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க. பிக் பாஸ் நாங்க ஆரம்பிச்ச இந்த பிராங்கை நாங்களே முடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து லைவா பார்த்துருக்கவங்களும் எபிசோட்லயும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்ப வந்து பிக் பாஸ் ஒரு ட்விட் வச்சு சொல்றாரு. ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னாரு. அந்த நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சது இந்த எவிக்ட் ப்ராசஸ்ல வந்து பிரவீன் நீங்க வந்து ரொம்பவே ஓவரா பிராங்க்ங்கிற பேர்ல பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கன்ஃபார்ம் எவிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மித்தை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதே சமயம் பிரவீன் ராஜுக்கு பதிலாக ரம்யா ஜோ, எஃப்ஜே போக கிட்டத்தட்ட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டிங்ல இவங்களும் பெரிய இடத்துல இல்லை. ஆனா பிரவீன் ராஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ள சூப்பரான ஒரு கேம் விளையாண்டு தான் இருந்தாரு. கண்டென்ட் கொடுத்தாரு, நல்ல ஆக்டரு, பிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலேயுமே ரொம்பவே பர்ஃபார்மன்ஸாகவும் சூப்பராக பண்ணாரு. பிரவீன்ராஜ் எவிக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரவீன்ராஜை விட ஒஸ்ட் பீப்புள்ஸ் நிறைய வந்து ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் நிறைய பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க. அரோராவை எடுத்திருக்கிறது ஓகே, துஷார் எடுக்கலாம், அரோரா எடுக்கலாம், ரம்யா ஜோ எடுக்கலாம், எப்ஜே எடுக்கலாம், பிரவீன்ராஜை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மகிட்ட இருந்தது. உங்களுக்கும் அப்படி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரவீன்ராஜ் பண்ணின அந்த ஃப்ராங்க்னால மட்டும்தான் பிரவீன்ராஜ் வெளியேற்றப்படுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஓட்டிங்கும் அவருக்கு வெளியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே ஒரு பிஆர் டீம் வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணி பணம் கொடுத்து அப்படி வந்த ஒரு வித்து கிரியேட் ஆகியிருந்தாலையும் பிரவீன்ராஜ் வந்து பெருசாக அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. அவர் உண்மையாக ஷோக்காக எஃபர்ட் போட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே முழுக்க முழுக்க காரணம். அந்த காரணம் மக்களுக்கு வெளியில் பிடிக்காமல் இருக்கலாம். ஓட்டிங்கில் பிரவீன்ராஜ் கம்மியாக தான் இருக்கார். எவ்வளோ ப்ரோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள் துஷார் வாங்கி வெளியில போறாரு அப்படின்னா, 41,000 சம்திங், 41 சம்திங், 42 சம்திங்ல கேட்டகரிஸ்ல மட்டும்தான் ரம்யா ஜோ, எஃப்ஜே, பிரவீன்ராஜ் இவங்க எல்லாருமே வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் ஒருவேளை கன்ஃபார்ம் 100% எவிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டா இன்னைக்கு நடந்துருச்சு. பிரவீன் தான் எவிக்ட் அப்படின்னு ஒன்று நடந்தா கம்பல்சரி விஜய் டிவி வந்து பிளான் பண்ணி அழகா பிரவீன்ராஜ் எடுத்துட்டு போயிட்டு வெளியில வச்சுட்டு ஒரு 50 நாள் 60 நாளுக்கு அப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரியா ஆதிரையும் பிரவீன்ராஜ்லாம் உள்ள விட்டு ஆட்டம் வேற லெவலில் தாறுமாறா ஒட்டச்செறியறதுக்கான பிளானா கூட இருக்கலாம். அந்த ஒரே ரீசனுக்காக தான் பிரவீன்ராஜ் இந்த வாரம் வெயிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜை விட ரம்யா ஜோவோ, எப்ஜோவோ போனா வசதியாக தான் இருக்கும். அவங்கள யாராவது எடுத்துட்டு பிரவீன்ராஜ் இன்னும் கொஞ்ச நாள் உள்ள டிராவல் பண்ண வைக்கலாம் அப்படின்னுங்கிறது நம்மளோட பாயிண்ட். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரம்யா ஜோ, எஃப்ஜே, பிரவீன்ராஜ் கன்ஃபார்ம் எவிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துஷார், பிரவீன் இருக்கட்டும், நம்ம எஃப்ஜேவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் போவாங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் டிஸ்கஷனாகவே போயிட்டு இருக்கு. நிறைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கமருதீன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால் அப்படி ஆணித்தரமாக சொல்ல முடியல. ஏன்னா விஜய் டிவி கம்பல்சரி கமருதீன் மாதிரி இந்த பிரவீன்ராஜ் மாதிரி ஆளுகளை உள்ள வச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ராங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட கமருதீன் அதில் இன்க்ளூடிங் ஆயிருக்கு தான் இதுதான்.
அவரெல்லாம் எவிக்ட் பண்ணுவாரா அப்படின்னா அது கிடையாதுங்கும் போது பிரவீன் ராஜை பிராங்க் ரீசனை மட்டுமே வச்சு எவிக்ட் பண்றது சாத்தியம் இல்லை, அது சரியும் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட். ஆனா ஓட்டிங் லிஸ்ட் படி கம்பல்சரி பிரவீன் ராஜை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வைல்ட் கார்டில் வேற லெவல்ல தரமான சம்பவம் பண்றதுக்காக பிரவீன் ராஜை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட விஜய் டிவி பிபி டீமோட பிளானா கூட இருக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரம்யா ஜோ எஃப்ஜேவை தூக்கிட்டு 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு துஷார் ரம்யா ஜோ எஃப்ஜேவை யாராவது எடுத்துட்டு பிரவீன் ராஜ் இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கம்பல்சரி பிரவீன் ராஜ் எவிக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில பிரவீன் ராஜ் கன்ஃபார்ம் வருவார். வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவார். ஆதிரையும் கன்ஃபார்ம் வைல்ட் கார்டில் வருவாங்க. கிட்டத்தட்ட துஷார் பிரவீன் ராஜ் ஒரு 90% கன்ஃபார்ம் எவிக்ட் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல். பிக் பாஸ் பத்திர லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. உங்களுக்கு இவங்களுக்கு பதிலாக இவங்க எவிக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு தோன்றவங்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.